நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சொல்றத கேளுங்களேன். முதல்ல அம்மாவும் பெரியம்மாவும் கோயிலுக்கு போலான்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் பாட்டியும் சித்தையும் வந்திருக்காங்க. அவங்க சீக்கிரம் போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வருது? அப்போ என்னோட எல்லா பிளானும் வேஸ்ட் தான்ல. கார்த்திக், என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் எனக்காக நீங்க ஏதோ ஸ்பெஷலா பிளான் பண்ணிருக்கீங்கன்னு. ஆனா நான் எப்படி இங்க இருந்து கிளம்ப முடியும்னு சொல்லுங்க. அர்ச்சனா, இந்த மாதிரி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ என்ன சொல்லுவே ஏது சொல்லுவே எனக்கு தெரியாது. நீ உடனே கிளம்பி இங்க வந்தா. என்னாச்சு அர்ச்சனா? ஒண்ணும் இல்லையே பாட்டி. சரி, வந்து எங்க கூட உட்காருமா. வா வாமா. அது வந்து விஷயம் என்னன்னா, அர்ச்சனாவோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அவளுக்கு பிடிச்ச பரிசை வாங்கி கொடுப்பேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நான் இவளை வெளியில கூட்டிட்டு போகட்டுமா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி பரிசு வாங்கி கொடுப்பேன். வேண்டாம் வேண்டாம் பாட்டி, இன்னைக்கு என்னால முடியாது. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அர்ச்சனா, என்னம்மா இது? எங்க கூட வான்னு பாட்டி சொல்றாங்கல்ல. சரி, கூட்டிட்டு போங்க. சரி சரி, வா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். என்ன நீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க? சாந்தி, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் ஏதாவது கொடு. இல்லங்க, உடனே அவங்கள சாப்பிடாமலாம் அனுப்பிட மாட்டேங்க. ஹலோ. சொல்லுங்க கிருஷ்ணன். இதோ வந்துகிட்டே இருக்கேன். வந்துட்டேன். சம்பந்தியம்மா, நீங்க டிஃபன் சாப்பிட்டு தான் போகணும். மன்னிக்கணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். அப்படியே செய்யுங்க. முதல்ல வேலை தானே முக்கியம். நான் போயிட்டு வரேன். வாங்க. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அர்ச்சனா உன் பாட்டி கிட்ட பேசிட்டு இருமா. இப்பதானே வந்திருக்கிறாங்க. நாங்க எங்க வேலைய பாக்குறோம். நந்தினி, லக்ஷ்மி 2 பேரும் உள்ள போங்க. நீங்க பேசிட்டு இருங்க. அர்ச்சனா, கவனம் எங்கம்மா இருக்கு? நாங்களும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். நீ ஏன் கவலையா இருக்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. அது வந்து நிறைய வேலை ஒன்னா சேர்ந்து போச்சு இல்ல, அதான் டென்ஷனா இருக்கு. சரி, முதல்ல என்கிட்ட என்ன பரிசு வேணும்னு கேளு. ஏதோ ஒண்ணு. என்ன ஏதோ ஒண்ணு? இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். ஏதாவது விசேஷமான பொருள் இருந்தா சொல்லு, வாங்கி தரேன். அது வந்து உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை கொடுங்க. அது சரி, மாப்பிள்ளை எங்க போயிருக்காரு? உனக்காக எங்க காத்துட்டு இருக்காரு? என்ன ஏன் அப்படி பாக்குற? என்ன உண்மைதானே? உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் பாட்டி? நீ போன்ல அவர்கிட்ட பேசினதை நான் கேட்டேன். இப்ப புரியுதா பாட்டி? இந்த பாட்டியோட பரிசு இப்ப உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கொஞ்சம் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி. என்னாச்சு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நான் என்னங்க பண்றது? சூர்யா சொன்ன வார்த்தைகள் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. 3வது மனுஷன் மாதிரி பாக்குறான். என்னமோ அவசியம் இல்லைன்னு சொல்றான். நான் அவன்கிட்ட டிஃபன் அனுப்பி வைக்கிறேன்னு மட்டும்தானே சொன்னேன். வேற எதுவும் தப்பா சொல்லலையே. இது பாரு ராதிகா, நம்ம புள்ள தனி கொடுத்தனும் போய் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வாழ்க்கையை அவன் விருப்பப்படி வாழ ஆசைப்படுறான். நீ இப்பவும் போய் அவனை கவனிக்கிறேன்னு சொன்னா அது எப்படி நல்லா இருக்கும்? அப்படியே அவனுக்கு ஏதாவது அவனே உங்ககிட்ட கேட்க போறான். கேட்பான்.
என் புள்ள மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இத பாரு, சூர்யா உன்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட மாறல. நீ அவனை தப்பா நினைக்காத. நீ உன் புள்ளையா இல்லைன்னு நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. என்னைக்கு இருந்தாலும் நீதான் அவனுடைய அம்மா. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? இனிமே நான் அவனுக்காக எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லம்மா, நீ கவலைப்படுறத நிறுத்த, அது போதும். எப்படி கவலைப்படாம இருக்கிறது? பெத்த தாய்க்கு பிள்ளைங்க தான் வாழ்க்கை. இப்ப அவன் நம்ம கூட இல்ல, அதுக்காக அவனை பத்தி கவலைப்படாம இருக்க முடியுமா சொல்லுங்க? சரிங்கம்மா, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நாங்க போகும்போது அர்ச்சனாவை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறோம். சரி. வாமா. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு. நல்லா இருங்க. ஆமா அர்ச்சனா, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாருல, நம்ம இன்னைக்கு போக வேண்டாம், இன்னொரு நாள் போய்க்கலாம். சரியா? இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்கம்மா. இல்ல இல்ல, இன்னைக்கு அர்ச்சனாவுக்கு பிறந்த நாள் இல்லையா, கொஞ்ச நேரம் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்னா இருக்கட்டுமே. அப்ப நான் கிளம்புறேன். என்ன? வரேன். போயிட்டு வாங்கம்மா. வாங்க. போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் மனசு ரொம்ப புண்பட்டிருக்கும். ஆனா என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? நான் என்னன்னு சொல்லிட்டு இங்க கிளம்புறது? இப்போ எப்படி அவருக்கு புரிய வைக்கிறது? நான் போய் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். சூர்யா, நீங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி சொல்லிருக்க கூடாது. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க தெரியுமா? வந்தனா டிஃபனை பத்தி மட்டும் தானே சொன்னேன். எனக்கும் அம்மா மனசு புண்படுத்தணும்னு விருப்பம்லாம் இல்ல. பாவம், அவங்க நம்மளை பத்தியே கவலைப்பட்டு இருப்பாங்க. நீயே சொல்ல வந்தனா, முதல்ல காலையில எழுந்து அந்த வீட்டுக்காக டிஃபன் பண்ணுவாங்க, அப்புறம் நமக்காக பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க. இது எல்லாத்தையும் நாமளே பாத்துக்கலாம்ல. அம்மா தப்பா நினைப்பாங்கன்னு எனக்கு தோணல. நீ தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற. சூர்யா, எங்க போறீங்க நீங்க? வீட்டுக்கு தான். ஆனா நாம இப்ப அம்மா வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். நாம தான் இப்ப அங்க இல்லையே. கார்த்திக்,
ஹலோ, யாரு அர்ச்சனா நீயா பேசுறது? ஆமா. நான் தான் அஜய் பேசுறேன். நீ கார்த்திக் எங்க? அவரு கீழே போயிருக்காரு. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றீங்களா? அந்த நம்பிக்கை துரோகி கிட்ட இதுக்கு மேல பேசணுமா? திடீர்னு மாயமாயிட்டான். இன்னைக்கு மேட்ச் ஆடுறதுக்கு ஏன் வரல? என்ன மேட்ச்? கிரிக்கெட் மேட்ச் தான். கார்த்திக் தான் இந்த மேட்ச்சுக்கு பிளான் போட்டான். 3 நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்சுக்கு அவனும் வரல, மோகனும் வரல. இன்னைக்கு ஆடுறதுக்கா பிளான் பண்ணீங்க? ஆமா, இன்னைக்கு ஃபுல் டே மேட்ச் இருக்கு. காலையிலேயே வரேன்னு சொன்னா திடீர்னு மாயமாயிட்டான். வந்தானா தயவு செஞ்சு போனாவது பண்ண சொல்லுங்க. ஏன் வரலனாவது சொல்லல. சரி, அப்ப நான் வச்சிடுறேன். அப்படின்னா நீங்க என்னோட பிறந்த நாளை மறந்து போயிட்டீங்களா? கார்த்திக், கார்த்திக் பரவாயில்லையே, உனக்கு இப்பயாவது டைம் கிடைச்சிருக்கேன். அதான் இப்ப பேசுற. ரொம்ப சந்தோஷமா உன் பிறந்த நாளை கொண்டாடியாச்சா? உன் பிறந்த நாளை ஊர்ல எல்லாருமே கொண்டாடலாம். ஆனா நான் மட்டும் கூடாது. தெரிஞ்சிருந்தா இவ்ளோ ஏற்பாடுகளை நான் பண்ணிருக்கவே மாட்டேன். நான் தான் உன்கிட்ட சொன்னல, 5:30 மணிக்கெல்லாம் நீ அங்க வந்தாகணும்னு நான் உன்கிட்ட சொன்னா இல்லையா? இப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரியுது. உனக்கு என்னை பத்தி கவலையே கிடையாது. ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கல. உனக்காக நான் எவ்வளவு நேரம் அங்க வெயிட் பண்ண தெரியுமா? கார்த்திக், நான் ஒன்னும் வேணும்னே இங்க நேரத்தை வீணாக்கல. இங்க மாத்தி மாத்தி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா கார்த்திக், மத்த எல்லார பத்தியும் தான் உனக்கு கவலை. எல்லார் சொல்றதையும் தான் கேட்ப, என்ன தவிர. நான் யார் உனக்கு? நான் தான் லூசுத்தனமா யோசிச்சுட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டியோட பிறந்த நாளாச்சே, ரொம்ப பெருசா கொண்டாடலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னால ஒரு நிமிஷம் கூட அதுக்காக ஒதுக்க முடியல. கார்த்திக், எல்லாருக்கும் நடுவுல நான் ஏட கூடமா மாட்டிக்கிட்டேன். என்னால கிளம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் என்னன்னு சொல்லுவேன்? அர்ச்சனா, உனக்கு விருப்பம் இருந்தா நீ வந்திருப்ப. நான் இங்க இருந்து போலியா? கார்த்திக், உங்க விஷயம் வேற. எப்படி வேற ஆகும்? கோவிலுக்கு போறேன்னு போயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வாங்குறேன்னு சொல்லி போயிருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அக்கா இல்ல லட்சுமி யாரையா கூட்டு வந்திருக்கலாமே. சொல்ல, உன்னால வந்திருக்க முடியுமா முடியாதா? நான் முயற்சி பண்ணேன் கார்த்திக். பாட்டியோட சேர்ந்து உங்களை பார்க்க வரலாம் தான் நான் கிளம்புறேன். பாட்டியோட இவ்ளோ லேட்டா வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? கார்த்திக், நீங்க எனக்கு ரொம்ப டைம் வேற கொடுக்கல. இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. என்ன? நான் அமைதியா இருக்கணுமா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கொஞ்சமாவது புரியுதா உனக்கு? மொத்த பார்க்குமே நான் புக் பண்ணியிருந்தேன். எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தேன் தெரியுமா உனக்கு? எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு உனக்காக நான் பைத்தியக்கார மாதிரி எங்க வெயிட் பண்ணியிருந்தேன். நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா. நான் உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்தேன் அர்ச்சனா. அது வந்து அஜய் ஃபோன் பண்ணிருந்தாரு. அப்புறம் நீங்க ஏன் மேட்ச் ஆட வரலன்னு என்கிட்ட கேட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து மேட்ச் ஆட பிளான் பண்ணீங்கல்ல கார்த்திக்? உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு என் பிறந்த நாள் ஞாபகமே இல்லை. என்ன போட்டோ பார்த்துட்டு உட்காந்துருக்க? இதோ அர்ச்சனா போட்டோ பார்த்து தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பிறந்த நாளுக்கு முதல் தடவையா அவளுக்கு பிடிச்ச பரிசை கொடுக்க முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா போனதுனால வந்த வம்பு. இல்லைன்னா என் குழந்தைய வெளியில கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். இந்த மாத்திரை சாப்பிடு. உனக்கு தெரியுமா கோகிலா, அர்ச்சனா நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போகாதனால மாப்பிள்ள ரொம்ப கோவிச்சிட்டு இருப்பாரு. அவர் முகத்தை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதாவது சொன்னார் அவரு? இல்ல, அவர் எதுவும் சொல்லல. இருந்தாலும் கோவமா தான் இருந்தாரு. மாப்பிள்ள தம்பி அர்ச்சனா மனசு படுற பாட புரிஞ்சுப்பாரா இல்லையான்னு தெரியல. அவளை பார்க்க போகும்போது எவ்வளவு துடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா கோகிலா, இந்த நேரத்துல ஒன்னா இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம்தான் பின்னாடி ஞாபகங்களா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? புருஷனோட அன்போ, புருஷன் தன்னுடைய சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கணுங்கிறது தான். என் கவலையெல்லாம் ஒண்ணுதான் கோகிலா. என்னன்னு தெரியல,
மாப்பிள்ளை தம்பி அர்ச்சனாவோட மனச புரிஞ்சுப்பாரா இல்லையான்னு தான் தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நான் மறந்து போயிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணது சரி. இல்ல அர்ச்சனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நான் எல்லா பிளானையும் டிராப் பண்ணிட்டேன். உடனே உன் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பார்க்கை நான் புக் பண்ணேன். அப்பதான் நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு நினைச்சேன். நீ என்னடா குறை சொல்லிட்டு உட்காந்துருக்க. நான் உங்களை எந்த குறையும் சொல்லலையே கார்த்திக். நான் என் மனசுல பட்டது சொன்னேன், அவ்வளவுதான். நேத்து ராத்திரி நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க தான் எனக்கு முதல்ல விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல ஏதாவது வித்தியாசமா நான் பிரமிக்கிற மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு காட்டுவீங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணாங்க. ஆனா நீங்க மட்டும் விஷ் பண்ணல. கார்த்திக், கார்த்திக், இங்கதான் இருக்கியாப்பா? இந்தா ஜூஸ் குடி. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். அட குடிடா, நாளெல்லாம் வெயில ஆடிட்டு வர, குடி. என்னம்மா அர்ச்சனா இது? இன்னும் கிஃப்ட் எல்லாம் எடுத்து பார்த்து வைக்கலையா? எல்லாத்தையும் பார்த்துட்டு பத்திரமா எடுத்து வைமா. கார்த்திக் கொடுத்த கிஃப்ட ரொம்ப ஸ்பெஷலா பத்திரமா எடுத்து வை. இல்லைன்னா இங்க அங்கன்னு தொலைஞ்சு போயிடும். கார்த்திக், என்னாச்சு? ஏன் உம்மன் இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. டயர்ட் ஆகாம இருக்குமா? அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி டயர்ட் ஆயிட்டாரு. அது சரி அண்ணி, அண்ணா என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு முதல்ல சொல்லுங்க. அது இரு லட்சுமி, அண்ணி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். அண்ணனும் ஓய்வு எடுக்கட்டுமே. பாரு எவ்வளவு டயர்டா இருக்கா. நீ வா என் கூட ரூமுக்கு. இல்லம்மா, நான் அண்ணி கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் மா. அம்மா இருக்கட்டும், பரவாயில்ல. நானும் காலையில இருந்து இவகிட்ட சரியாவே பேசல. அப்புறம் அம்மா எனக்கு கொடுத்த ஸ்பெஷல் பரிசையும் இன்னும் இவகிட்ட காட்டல. அப்ப சரிம்மா, அவ இங்கே இருக்கட்டும். ரெஸ்ட் எடுப்பா. ரொம்ப அழகா இருக்குல்ல நீ? லக்ஷ்மி, இது பாரு. இது காக்ரா சோலியோட பிட்டு. என் ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன்ல நான் இதை தான் போட்டுக்கிட்டேன். இதோ இந்த துணி இருக்குல்ல, இது என்னோட ஃப்ராக் துணி. சித்தி என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு.